நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 80 வயசுல கமலகாந்த் மிஸ்ரான்னு ஒரு அப்பா தான் வாழ்நாள் முழுக்க உழைச்சு சம்பாதிச்ச மும்பை வீட்டுக்குள்ள நுழைய முடியல. யார் தடுத்தாங்க தெரியுமா? அவரோட சொந்த மகனே. இது வெறும் ஒரு குடும்ப சண்டை இல்ல, இது நமக்கெல்லாம் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனை. சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயமே இதுதான். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வயசான பெத்தவங்களோட சொத்துரிமைய சட்டம் எப்படி காப்பாத்துது? ஓகே, இதுக்காக நம்ம 2 முக்கியமான விஷயங்களை அலசப் போறோம். ஒன்னு, மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007. சரி. இன்னொன்னு, இது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு அதிரடியான ஒரு சமீபத்திய தீர்ப்பு. அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் ரொம்ப தெளிவு. ஒரு மகன் அவங்க அப்பாவோட வீட்டிலிருந்து வெளியேற மறுக்கும்போது சட்டம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த திரு மிஸ்ரா கேஸ்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. திரு மிஸ்ரா 80 வயதானவர். அவரோட மகன் அவரை வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்காததால ஜூலை 2023 தீர்ப்பாயத்துல ஒரு வழக்கு போடுறாரு. தீர்ப்பாயத்திலா? ஆமா, எனக்கு மாசம் பராமரிப்பு பணம் வேணும், ஏன் பையனை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்கன்னு கேக்குறார். ஓ, அப்போ இதுக்குன்னு தனியா தீர்ப்பாயம் இருக்கா? கோர்ட்டுக்கு போட வேண்டாமா? கரெக்ட். இந்த 2007 சட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். வயசானவங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு வேகமா நியாயம் கிடைக்கிறதுக்காகவே அமைச்சதுதான் இந்த தீர்ப்பாயம். புரியுது. அப்போ தீர்ப்பாயம் என்ன சொல்லுச்சு? தீர்ப்பாயம் அப்புறம் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ரெண்டுமே அப்பாவுக்கு ஆதரவா தான் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா பாம்பாய் உயர்நீதிமன்றத்துக்கு கேஸ் போனப்போ ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடந்தது. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? 2 தீர்ப்பாயமும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண பிறகும் ஹைகோர்ட்ல என்னாச்சு? அங்கதான் ஒரு விசித்திரமான வாதம் வந்தது. அதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த மகனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அப்போ அதனால அவரும் ஒரு மூத்த குடிமகன் ஆயிட்டார். உடனே ஹைகோர்ட் ஒரு மூத்த குடிமகனை இன்னொரு மூத்த குடிமகன் இந்த சட்டத்தை பயன்படுத்தி வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லி அப்பாவோட கோரிக்கையை நிராகரிச்சிருச்சு. என்னது? இது என்ன ஒரு வாதமா இருக்கு? அப்போ கோர்ட்ல கேஸ் முடிய லேட் ஆகிறதையே ஒருத்தர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியுமா? இதுதான் விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்த்தது? உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தோட பார்வையை முற்றிலும் தவறானதுன்னு அடிச்சு சொல்லிருச்சு. அவங்க வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட தேதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொள்கையை முன்னாடி வச்சாங்க. அதாவது திரு மிஸ்ரா கேஸ் போட்டப்போ அவர் பையனுக்கு வயசு 59. ஓ, அந்த தேதி தான் கணக்கு. ஆமா, அதுதான் கணக்குல எடுத்துக்கணும். நம்ம சட்ட அமைப்போட தாமதத்தை ஒரு கவசமா பயன்படுத்திக்கிட்டு தப்பு செஞ்சவங்க தப்பிக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த சட்டத்தின் கீழே ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியேற்ற தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் இருக்கா, இல்ல வெறும் பணம் மட்டும்தான் வாங்கி தர முடியுமா? நிச்சயம் அதிகாரம் இருக்கு. உச்சநீதிமன்றம் எஸ் வனிதா எதிர் துணை ஆணையர் அப்படின்னு ஒரு பழைய வழக்க மேற்கோள் காட்டினாங்க. ஓஹோ. அந்த வழக்குல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பராமரிப்புனா மாசம் பணம் கொடுக்கறது மட்டும் கிடையாது. சரி. ஒரு பெற்றோர் அவங்க சொந்த வீட்ல நிம்மதியாவும் பாதுகாப்பாவும் வாழ்றதுக்கான உரிமையும் பராமரிப்புல அடங்கும். அந்த நிம்மதியை கெடுக்கிற பிள்ளைகளை வெளியேற்ற தீர்ப்பாயத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. இப்போ தெளிவா புரியுது. அப்போ இந்த தீர்ப்புல இருந்து நம்மள மாதிரி பொதுமக்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் கிடைக்கிற பலன் என்ன? பொதுமக்களுக்கு சொத்து உங்க பேர்ல இருக்குன்னா உங்க விருப்பத்துக்கு எதிரா உங்க பிள்ளைங்க கூட அதுல தங்க முடியாது. ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க நேரடியா பராமரிப்பு தீர்ப்பாயத்துக்கு போய் வேகமா தீர்வு காணலாம். சரி. சட்ட வல்லுநர்களுக்கு அவங்களுக்கு 2 விஷயம். ஒன்னு, கேஸ் போடுற தேதியில என்ன நிலைமையோ அதுதான் முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2வது, இந்த மாதிரி நலச்சட்டங்களை குறுகலா பார்க்காம அதோட உண்மையான நோக்கம் என்னவோ, அதாவது வயசானவங்களுக்கு நிம்மதி கொடுக்கறது, அதை நிறைவேற்றுற மாதிரி வாதிடணும். இந்த விவாதம் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்துது. காலம் கடந்து போறதுனாலேயே நியாயம் மாறிடாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வழக்குல காலம் ஒருத்தருக்கு தடையா இருந்துச்சு, இன்னொருத்தர் அதையே தனக்கு சாதகமா ஆக்க பார்த்தார். இது மாதிரி காலம் ஒரு தடையாகவோ அல்லது பாதுகாப்பு கவசமாகவோ மாறும் வேறு என்னென்ன சட்ட சிக்கல்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம்?